என் சொந்தங்கள் அனைவருக்கும் கதை பெட்டகத்தின் வணக்கங்களுடன் வாழ்த்துகள். பழமையான தென்னாட்டு ராஜ்யம் ஒன்று இருந்தது. அங்கு பசுமை சூழ்ந்த நிலங்களும் அழகிய அரண்மனையும் இருந்தது. அந்த நாட்டின் அரசர் வீரவர்மன் வீரமும் அறிவும் கொண்டவர். மக்கள் அவரை நேசித்தனர். ஆனால் அவருக்கு யாருக்கும் தெரியாத ஒரு பலவீனம் இருந்தது. அரண்மனை சுவரில் வாழ்ந்த ஒரு பல்லிதான் அது. அது சத்தம் போட்டால் நல்ல நேரம், அமைதியாக இருந்தால் காத்திருக்க வேண்டும் என்று நினைப்பார். ஒரு நாள் போருக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை வந்தது. அரசர் சுவரை பார்த்தார். அந்த நேரத்தில் டீக் டீக் பல்லி சத்தம் போட்டது. அரசர் சிரித்தார். இது வெற்றியின் அறிகுறி என்று நினைத்தார். போர் நடந்தது. அவர் வெற்றி பெற்றார். அந்த ஒரு சம்பவம் அவரின் நம்பிக்கையை மேலும் உறுதியாக்கியது. சில மாதங்கள் கழித்து கடும் வறட்சி, நிலங்கள் உலர்ந்தன. மக்கள் தண்ணீர் இல்லாமல் தவித்தனர். அமைச்சர்கள் அவசரமாக கேட்டனர், அரசே, அணையை உடனே திறக்க வேண்டும். அரசர் சுவரை பார்த்தார். அமைதி, பல்லி சத்தமில்லை. இது நல்ல நேரம் இல்லை, காத்திருக்கலாம் என்றார். ஒரு நாள், 2 நாள், 3 நாள் கடந்தன. மக்களின் துன்பம் அதிகரித்தது. அப்போது ஒரு வயதான சந்நியாசி அரண்மனைக்கு வந்தார். அவர் அமைதியாக சொன்னார், அரசே, பல்லி சத்தம் என்பது இயற்கை, அது விதி அல்ல. அரசர் சற்று கோபமடைந்தார். பல்லி என்னை வெற்றி பெற செய்தது என்றார். சந்நியாசி அமைதியாக, அது அல்ல அரசே, உங்கள் துணிச்சல்தான் உங்களை வெற்றி பெற செய்தது என்றார். அந்த நேரத்தில் இடியுடன் மின்னல் விழுந்தது. அரண்மனை சுவர் அதிர்ந்தது. பல்லி கீழே விழுந்தது. அரசர் அதிர்ச்சி அடைந்தார். இது என்ன சைகை என்று கேட்டார். சந்நியாசி மெதுவாக சொன்னார், இது சைகை அல்ல, இது இயற்கை. அந்த வார்த்தைகள் அரசரின் மனதை உலுக்கியது. அரசர் திடீரென, அணையை திறங்கள் என்றார். அணையிலிருந்து நீர் திறக்கப்பட்டது. நிலங்கள் உயிர் பெற்றன. மக்கள் காப்பாற்றப்பட்டனர். அரசர் மக்களிடம் அறிவித்தார், இனி நான் முடிவுகளை சத்தங்களால் எடுக்க மாட்டேன், அறிவால் எடுப்பேன். அந்த நாளிலிருந்து அந்த நாடு செழித்தது. நீதி, மூடநம்பிக்கை முடிவுகளை தாமதப்படுத்தும். உண்மையை பார்க்காமல் சைகைகளை நம்பினால் பிரச்சனை பெரிதாகும். அதிர்ஷ்டம் செயலில் உள்ளது, சத்தங்களில் இல்லை. துணிச்சலும் செயல்தான் வெற்றியை தரும். சிந்தித்து செயல்படுவதுதான் உண்மையான அறிவு. இயற்கை சம்பவங்களை விதி என்று தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. தவறை உணர்ந்து மாற்றுவதுதான் பெரிய வெற்றி. என் இனிய தமிழ் சொந்தங்களே, சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள்.